சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வருகின்ற 18ஆம் தேதி தேனியில் நடைபெறுகின்ற மாநில பொதுக்குழுவில் 26 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினால் எங்களுடைய நிறைவேற்றப்படாத பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை மாநாடாக அது திகழப் போகிறது. அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தேர்வு செய்து வரும் சட்டமன்ற தேர்தலை அணுக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று கும்பகோணம் மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடுகள், அந்த ஆன்லைன் ட்ரேடிங், கார்பரேட்களுடைய அத்துமீறல்களால் வியாபாரிகள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து கொண்டு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வலியுறுத்தியிருக்கிறோம். இப்போ நகராட்சி கடைகள் பெயர் மாற்றத்திற்காக நாங்கள் தேர்வு அனுமதி கொடுத்திருந்தாங்க. இது இப்போ ஒருத்தர் நீதிமன்றத்தில் போட்டு ஒரு தடை ஆர்டர் வாங்கி வைத்திருக்கிறார். அது நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. அதை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதே போன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அவதார கட்டணங்கள் சிறு சிறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்பது அரசு 500 ரூபாய் அவதாரம் விதிக்கிறது. ஆனால் அரசு துறை அதிகாரிகள் வியாபாரிகளை பிடித்தால் 20,000, 50,000, 1,00,000 என்று அவதாரம் விதிக்கப்படுகிறது. 2017 தொடக்கப்பட்ட நாளிலிருந்து கணக்கு வழக்குகளை சரிபார்த்து முத்திரை தந்தவர்கள் எல்லாம் மீண்டும் அதை சரியில்லை என்பதை நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பல்வேறு இடர்பாடுகளை வியாபாரி சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கணக்குகளை கையிலே வைத்துக் கொண்டு சில தவறான அதிகாரிகள் அது கையூட்டு பணம் பெற்றுக் கொண்டு வாங்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே கடுமையான ஒரு நெருக்கடியை வியாபாரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் தீர்ப்பதற்கு கோரிக்கையாக வலியுறுத்திருக்கிறோம். எழுத்துப்பூர்வமாக எந்த அரசியல் கட்சிகள் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று சொல்லுகின்றார்களோ அதன் பிறகு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எங்களுடைய நோக்கம் எது என்பதை மிக தெளிவாக அறிவிப்போம். வணிகர்களுக்கு சட்டமன்றத்திலும் பேசுவதற்கு ஒரு தொகுதி ஒதுக்கிடப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். பாராளுமன்றத்திலும் குரல் கொடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பு, உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம் எல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கேயும் பேச வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி கோரிக்கையாக நாங்கள் ஏற்கனவே பிரதமருக்கு கோரிக்கை மனு தந்திருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரும் தர இருக்கிறோம். ஆன்லைன் வர்த்தகத்தில் 35 விழுக்காடு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நிறைய பாத்தீங்கன்னா தமிழகத்திலே நிறைய கடைகள் பூட்டி இருக்கும், நிறைய இடங்கள் வாடகைக்கு போடாமல் சிதைந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசு மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. தொடர்ச்சியாக கட்டிட உரிமையாளர்கள் பாதிப்பார்கள், தொடர்ச்சியாக அரசே பாதிக்கும். ராஜ்யசபா எம்பியாக ஒரு மாநில ஒரு அந்தஸ்துக்காக ஒரு வணிகர்களுடைய கோரிக்கைகளை பேசக்கூடியதற்காக ஒரு பார்லிமெண்டிலே இடம் வேண்டும் என்பதை நாங்கள் ஒதுக்கீடு கேட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் சட்டமன்றத்திலும் கேட்டிருக்கிறோம்.